இது பிராணாயாமம் வாசி தூங்காத தூக்கம் துரியம் உண்டாகும் விதம் விளக்கம். இது கும்பகம் விளக்கம் ரெண்டோட தொடர்ச்சி. அதாவது முன்மூளைக்கு ஏறக்கூடிய பிராணன் வெட்டாத சக்கரம் உண்டாகிறது, அண்ணாக்கு வாசல் வழியாக பிராணன் சுழுமுனை திறந்து பாயிறது. இது எல்லாத்துக்கும் அதுக்கு அப்புறம் பிட்யூட்டரியானது செயல்பட தொடங்குறது. இப்படி பிட்யூட்டரியானது ஆக்ஞா சக்கரா செயல்பட தொடங்கின அப்புறம் எப்படி துரியம் வாக்கியம் ஜாக்கிரத்திலேருந்து துரியம் எப்படி வாக்கியம் அப்படிங்கிறதுக்கு இது விளக்கம். முன்னமே விளக்கி சொன்ன மாதிரி எக்ஸசிவ் சலைவா செக்ரீஷன் ஆஃப் எக்ஸசிவ் சலைவா டியூரிங் தி ஏர்லி டேஸ் ஆஃப் சாதனா அப்படின்னு சொல்லி நூலில் இருக்கும். அதாவது பக்கம் 625 682 684 இதில் எல்லாம் இருக்கும். இப்படி வாசியானது அண்ணாக்கு வாசலை திறந்து பாயும்போது முன் சொன்ன மாதிரி அங்கிருந்த உறைஞ்சு போயிருந்த வளலையெல்லாம் நீராக மாற்றும். அந்த நீராக மாறும்போது குளிர்ச்சியாகி மூளையானது குளிர்ச்சியாகி உறக்கம் உண்டாகும். ஆரம்ப நிலையில் தியானம் பண்ணும்போதும் வாசி பண்ணும்போதும் ஆரம்ப சாதகர்களுக்கு தூக்கம் உண்டாகும் அப்படின்னு அதில் இருக்கும் ஒன்று. பிறகுதான் அந்த வளலையை கவமாகவும் ஆவியாகவும் மாற்றி அந்த இடத்துல வெற்றிடத்தை உண்டாகும். அந்த வெற்றிடம் உண்டாகும்போது இந்த தூக்கம் ஆட்கொள்வது போயிடும், விழிப்பு நிலை மெல்ல மெல்ல வரும். அதே நேரத்தில் முன் சொன்ன ஆடியோப்படி இந்த பிட்யூட்டரி சுருங்கி விரிகிறதுக்கு இடம் கிடைக்கும். ஏன்னா அந்த கபம் போயிடுச்சு இல்லையா, அங்கேருந்த கழிவுகள் போயிட்டனால அங்கே வெற்றிடம் உருவாகும். அப்போ ஈஸியாக சுருங்கி விரியும். பழையபடிக்கு இளமையில் இருந்தபடி அது ஹார்மோனை சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் கீழே இறங்கும். இது உடலில் இருக்கிற மற்ற எல்லா கிளான்ஸையும் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கும். இது முன்னாடி ஆடியோவிலேயே பேசிட்டனால விளக்கமாக அது தேவையில்லை. மூளையில் அனல் ஏறினா மூளை சுத்தியானால் எல்லாமே சுத்தியாகும். எல்லா உறுப்புகள் சுத்தியானால் அது சுழுமுனை திறந்து விட்டு மூளையும் மெல்ல மெல்ல சுத்தியாகும். இது ஒரு சைக்கிள் மாதிரி வெட்டாத சக்கரம். கீழே என்ன கொடுக்குறோமோ அது எல்லா இடத்துக்கும் போகும். எங்கே எது கொடுத்தாலும் கீழே கொடுக்கறது மேலேயும் போகும். சரி, இதுக்கு முன்னாடி கும்பக விளக்கம் 1 அதில் பீனியலும் இந்த மெலடோனின் செக்ரேஷனும் புலன் ஒடுக்கம்னு சொல்லி பேசியிருந்தது. பீனியலில் வாதம் நிறைஞ்சு போச்சுன்னா அது சுரக்காது. எப்போது பீனியல் சுத்தமாகி அதில் வாதம் குறைஞ்சி வேக்கம் உருவாகுதோ அப்போது அது மெலடோனின் நல்லா சுரக்கும். இந்த மெலடோனின் சுரக்க ஆரம்பித்தா நமக்கு என்ன ஆகும், புலன்கள் ஒடுக்க நிலைக்கு போயிடும், ஓய்வு நிலைக்கு போயிடும். புலன் ஒடுக்கன்னு கூட புரிஞ்சுக்க வேண்டாம், தியானம்னு அதை நினச்சிக்க வேண்டாம். அது தூக்கத்துக்கு தயாராகிற நிலை, ஓய்வு நிலைக்கு போயிடும். இந்த ஓய்வு எடுக்கிற நிலைக்கு போகும், அது தூக்கமாகவும் மாறிடும். இது மெலடோனின் சுரந்தா. இப்படி தூக்கமாக மாறாமல் அது எப்படி விழிப்பாக மாறுது. இந்த வெறுமனே பின்பக்க நாடி மட்டும் திறந்தா, முன்பக்கத்துக்கு திறக்காமல் பின்பக்கம் மட்டுமே திறந்தா, மூளை குண்டலியானது முதுகு தண்டு வழியாக மட்டுமே மேலே ஏறினா அப்போது மெலடோனின் சுரக்கப்பட்டு உறக்கம் மட்டும்தான் உண்டாகும். முன்பக்கமும் ஏறணும். முன்பக்கமும் ஏறினா தான் அந்த உறக்கம் தூங்காத தூக்கமான துரியமாக மாறும். அது எப்படிங்கிறதுக்கு தொடர்ந்து விளக்கம். சரி, முன் சொன்ன இந்த கும்பக விளக்கம் 2ல் பிட்யூட்டரி மூளைக்கும் நம்முடைய நாவினுடைய சுவை முட்டுகளுக்கும் எப்படி தொடர்பு இருக்குது. ஒரு இனிப்பு சுவையை வச்சா அந்த பொருளில் இருக்க இனிப்பானது சுவை முட்டுக்குள் இருக்கிற நீரில் கலந்து நாடிகள் வழியாக அல்லது நெருசு வழியாக மூளைக்கு போகும். மூளை அதை உறிஞ்சி அது வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணும். அதாவது சிந்திக்க ஆரம்பிக்கும். உள்ள இன்புட் போகும், இந்த இன்புட்னால சிந்திக்க ஆரம்பிக்கும். சரி, இதே ரிவர்ஸில் பார்த்தா ஆக்சுவல் ப்ராசஸ்ஸு சுவை முட்டுக்குள்ளே இருந்து நாடிகள் வழியாக இந்த பிராணனானது அல்லது நீரானது அந்த சுவையானது கரைஞ்சி மூளைக்கு போகுது.
நாக்கு வழியாக ஒரு இன்புட் கொடுக்கப்படுது. அந்த இன்புட்டு நாடிகள் நர்வ்ஸ் வழியாக மூளையுடைய முன்பாகத்துக்கு போகுது. இப்போ அந்த திரவம், அந்த பிராணன் வந்து மூளைக்கு போய் சேர்ந்த உடனே அதை மூளையில் இருக்க செல்லை வந்து சிந்திக்க வைக்குது அல்லது ஆக்டிவேட் பண்ணுது, அசைக்குது, எப்படி வேணால் வச்சுக்கலாம். இதுக்கு ரிவர்ஸாக மூளை சிந்திக்க ஆரம்பித்தா, அதாவது கவனத்தை மூளையில் கொடுத்து அந்த செல்களை அசைக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்? எல்லா இடத்துல இருக்கிற நீரே உறிஞ்சும். நீரை விட எல்லா இடத்துல இருக்கிற உப்பு, காரம் எல்லாத்தையும் உறிஞ்சும். புலன்கள் இருக்கிற 5 புலன்கள், உடம்பு எல்லா செல்கள் இருக்குது, எல்லாத்தையும் அதை நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு காந்தம்னு பேரும் இருக்கிறதுனால ஆங்கியாவுக்கு காந்தம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. மேல் நோக்கி எல்லாம் இழுக்குது இல்லையா? இது மேல் நோக்கி இழுக்க ஆரம்பிக்கிறது எதனுடைய வேலை? சூரியனுடைய வேலை. அதனால் சூரியன் அங்கே இருக்குது அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குது. சூரியன் உதிக்கிறது எந்த இடம்? ஆக்ஞான்னு பேர். இப்படி அந்த சுவை மொட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து அதில் இருந்துக்கப்பட்ட திரவம், அதில் கரைஞ்சிருக்கிற குண்டலினி, பிராணன் அத்தனையும் வந்து அது தன்னை நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும், மேலே முன்மூளையை நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும். இது இயல்பு, மூளையுடைய அல்லது பிட்யூட்டரியுடைய இயல்பு, முன்மூளையுடைய இயல்புன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த முன்பாகம் அண்ணாக்கு வாசல் வழியாக போகிற பிராணனுடைய இயல்பும் இதுதான். போய் மூளையை தொட்டுச்சுன்னா புலன்கள் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து மேல் நோக்கி இழுக்க ஆரம்பிச்சிடும். எல்லா புலன்களையும் மேல் நோக்கி இழுக்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் வந்து மேல் நோக்கி போயிடும். இப்போ இது இழுக்கும்போது, எல்லாத்தையும் உள்வாங்க ஆரம்பிக்கும்போது எல்லாம் ஒடுக்கு நிலைக்கு வரும். சரி, இது இழுக்கும்போது ரொம்ப பக்கத்தில் எது இருக்குது அப்படின்னா பீனியல் தான் பக்கத்தில் இருக்கும். அதில் பீனியலில் இருந்து தான் வந்து அந்த மெலடோனின் ஹார்மோனை இது உறிஞ்சிக்கும். இப்போ புலன் ஒடுக்கம் தூக்கமாக மாற விடாது. மெலடோனின் ஒரு அளவுக்கு மேலே வந்து செக்ரிட் ஆகி உறுப்புகளுக்கெல்லாம் போய் சேர்ந்துச்சுன்னா அதுகள் வந்து சோம்பல் நிலை அடைஞ்சு தூக்கத்துக்கு போயிடும், ரொம்ப தூக்கத்துக்கு போயிடும். இது பின்னாடி சுழுமுனை முதுகுத்தண்டு வழியாக ஏறுற பிராணன் பீனியலை தொட்டு பின்மூலையில் மெலடோனினஸ் சுரக்க வைக்குது. இது சுரந்து உறுப்புகளுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கும். இது போக ஆரம்பிக்கும் போது புலன் ஒடுக்கம் வாய்க்க ஆரம்பிச்சிடும். அது தூக்கமாக மாறுறதுக்கு முன்னாடி முன் மூளையில் கவனத்தை செலுத்தினா, அதனால தான் புருவ மத்தியில் கவனத்தை வையின்னு சொல்லி தியானத்தில் சொல்கிறது. இது ஆரம்ப நிலையில் வந்து வெளியில் ஏதோ ஒரு வெளிச்சத்தையோ ஏதோ ஒரு படத்தையோ உருவத்தையோ பார்த்துட்டு அல்லது கண் திறந்த வகையில் புருவ மத்தியை பார்த்துட்டு இப்படியெல்லாம் பயிற்சி பண்ணுறது. அடுத்த நிலையில் இறுதி நிலை பக்குவம் அடைந்த நிலையில் வந்து கண் மூடிய கவனம் தான். இந்த கண் மூடிய கவனத்தை ஆக்ஞாவில் செலுத்த இந்த மெலடோனின் அடுத்தடுத்து செக்ரிட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா சுழுமுனை பின்னாடி முதுகு தண்டு வழியாக ஏறிட்டே இருக்கும். ஏற அங்கே செக்ரிட் ஆகிட்டே இருக்கும். பீனியலில் மெலடோனின் செக்ரிட்டாக இருக்கும். இது ஆகிட்டே இருக்க அளவு மீறிச்சுன்னா தூக்கத்துக்கு போயிடும். ஆனால் அடுத்தடுத்து செக்ரிட் ஆகிறத, முதல்ல செக்ரிட் ஆகிறத விட்டுட்டு புலன் ஒடுக்கத்துக்கு கொடுத்துட்டு மீதி செக்ரிட் ஆகிறது எல்லாம் இந்த பிட்யூட்டரி உறிஞ்ச ஆரம்பிச்சிடும், முன்மூளை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் சிந்தனைக்கு. அதனால் தூக்கமானது புலன் ஒடுக்கத்திலிருந்து தூக்க நிலைக்கு போய் விழுகாது. இது தூங்காத தூக்கமாக மாறிடும். தூங்கலை, ஆனால் தூக்கத்துக்கு உண்டான இயல்பு, உடம்பு தூக்கத்துக்கு உண்டான இயல்பு நிலையில் இருக்கும், ஆனால் தூக்கம் இல்லை. இந்த தூங்காத தூக்கம் ரெண்டுக்கும் வித்தியாசம். சுவாச ஓட்டம் வித்தியாசப்படும். தூக்கத்தில் சுவாசம் நிறைய விரயமாகும், வெளியில் போகிறது. தூங்காத தூக்கத்தில் சுழுமுனை திறந்து இந்த வெட்டா சக்கரை நடக்கிறதுனால அது தூக்கமாக இருந்தாலும் புலன் ஒடுக்கமாக மட்டும் இருக்கும், தூக்கமாக மாறாது. சுவாச ஓட்டம் வெளியில் போகிறதுக்கு பதிலாக அண்ணாக்கு வாசல் திறந்து மேலே முன்மூளைக்கு ஏறிட்டுருக்கும். இதனால் கவனம், அதாவது முன்மூளை அதிகமாக செயல்படும் போது மெலடோனினே சுரந்தாலும் உடம்பு தூக்கத்துக்கு போகாது. இது இன்னொரு விதத்தில் பார்த்தா ஆழ்நிலை சிந்தனை, ஆழ்ந்த சிந்தனை அல்லது அப்சசிவ் திங்கிங், ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான திங்கிங், இப்படி முன்மூளை அதிகமாக வேலை செய்யறதுக்கு உண்டான எந்த பணிகளை செஞ்சாலும் சரி என்ன பண்ணும்? மெலடோனின் உறிஞ்சிக்கும். மெலடோனின் சுரந்தாலும் உறிஞ்சிக்கும். இதுக்கு உடம்பு சுத்தமாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அபானம் சுத்தி பண்ணியிருந்தாலும் இந்த மெலடோனினை அது உறிஞ்சிக்கும்.
இதுக்கு வாதம் மீறிடுச்சு, அதனால தான் தூக்கம் வரலன்னு அர்த்தம் இல்லை. இது ஓவர் திங்கிங்னாலும் தூக்கம் வராது. இவங்களுக்கு மலக்கட்டு இருக்குது, அபான சிக்கல் இருக்குது அப்படின்னு கூட அளவிட்ட முடியாது. இது வேறு பெக்கூலியர் கேஸ். சரி, இப்படி அதிகமாக சிந்தனை ரொம்ப சிந்தித்த நேரங்களில் வந்து உடம்பு டயர்டாக தெரியும். மூளைக்கு நிறைய வேலையை கொடுத்துட்டோம்னா உடம்பே டயர்டாக தெரியும். ஆனால் உடம்பு வெயிட் லாஸ் ஆன மாதிரிலாம் தெரியாது. என்ன பார்த்தா இப்படியே தானே இருக்கிறான், இவனுக்கு என்ன எப்போ பாரு டயர்டுங்கிறான். ரொம்ப பிரெயினியாக இருக்கிறவங்க, மூளையை ரொம்ப யூஸ் பண்ணுறவங்க, ஆழ்ந்த சிந்தனை பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மூளையானது எல்லா உறுப்புகளுடைய சக்தியும் மேலே உறிஞ்சிக்கும். அது செயல்படுறதுக்கு பின்மூளை முதற்கொண்டு இது எல்லாம் உறிஞ்சிக்கிறதுனால உறுப்புகள் எல்லாம் வந்து டயர்டாக இருக்க மாதிரி தெரியும். எப்படி சுவை மொட்டுக்குள்ளே இருக்கிற நீரெல்லாம் அது உறிஞ்சிக்கிற மாதிரி எல்லா உறுப்புகளில் இருந்து பிராணனை முழுக்க அது வச்சுக்கும், உறிஞ்சி வச்சுக்கும். ஏன்னா ஓவர் திங்கிங்னால, டீப் திங்கிங்னால. இந்த ஆழ்ந்த சிந்தனை புலன்களை ஒடுக்கத்து கொடுத்துருது. ஏதாவது தீவிரமாக சிந்திக்கணும்னா என்ன பண்ணுறோம், தனியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறோம், கை காலை அசைக்காமல் கண்ணை மூடிக்கிறோம், கவனத்தை மட்டும் முன்மூலையில் கொடுக்குறோம். அப்போ ஆழமாக சிந்திக்க முடியுது. இதே ரிவர்ஸில் பார்த்தா ஆழமாக சிந்திக்கும் போது இந்த புலன்கள் ஒடுக்கத்துக்கு போயிடுது, எல்லா உறுப்புகளும் மேல் நோக்கி போயிடுது. உறுப்புகளில் இருக்கிற கவனம் முழுக்க, பிராணன் முழுக்க மேலே போயிடுது. இந்த ஆழ்ந்த சிந்தனை பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது டயர்டாக இருக்கும் உடம்பு, எனர்ஜி லாஸ் ஆன மாதிரி. சரி, இப்படி வாங்கின பிராணனை, பீனியல்ல இருந்து வாங்கின மெலடோனினை பிட்யூட்டரியே வச்சுக்குமான்னா வச்சுக்காது. பிட்யூட்டரியோட இயல்பு என்ன, எல்லாத்தையும் வாங்கி எல்லா பக்கம் சரிசமமாக பரவிட்டுறது. எல்லா உறுப்புகளுக்கும், எல்லா இடத்துக்கும், ஒவ்வொரு செல்லுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறது அதனுடைய வேலை. இப்போ முன்மூளை பின்மூளையிலிருந்தும் இல்லை எல்லா உறுப்புகளிலிருந்தும் பிராணனை வாங்கினாலும் திரும்ப எல்லாத்துக்கும் பரப்பி விட்டு அனலாம். சாதாரணமாக வந்ததை இன்னும் அனலான பிராணனை மாற்றி எல்லாருக்கும் பரப்பி விட்டுருப்ப நேரம் செல்ல செல்ல வந்து உள்ளுக்குள்ளே அனல், சுத்தக்கனல் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். இந்த தியானத்தில் இருக்கும்போது கவனம் புருவ மத்தியிலையும் மூளையிலையும் தான் இருக்கணும். கவனத்தை இதயத்தில் வைக்கிறது, தொண்டையில் வச்சுக்கிறது, சிலர் மணிப்பூரத்தை கவனம் செலுத்துறது, இதெல்லாம் தூங்காத தூக்கத்துக்கு பதிலாக தூக்கத்தில் தள்ளிடும். கவனம் மூளையில் இருக்கணும், கண் மூடி கருத்தால் பார்க்கணும். ஏற்கனவே பேசியிருக்கோம், மெலடோனின் 1 அப்படின்னு பேசியிருக்கோம் கும்பாவளத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த ஆக்ஞையில் கொடுக்கப்படுற கவனம் வந்து தூக்கத்தை விடாமல் தூங்காத தூக்கமான துரியம் சித்தியாகிறதுக்கு, துரியம் பாக்கிறதுக்கு உதவி பண்ணும்.